Hi friends, Assalamu alaikum. Welcome back to Tasty Dishes. இன்னைக்கு பீஃப் கறி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லார்ஜ் டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின வெங்காயம் சேருங்க. வெங்காயம் பொன்னிறமான உடனே 2 டீஸ்பூன் அளவில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேருங்க. மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மணத்துக்கு கருவேப்பிலை ரம்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ள ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கறி பவுடர் இல்லாட்டி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தாளிக்கும் போது இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்தா கறி நல்லா க்ளோஸியாக வரும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற கறியை ஆட் பண்ணுங்க. இதில் 1/2 கப் மட்டும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து குக்காக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை மூடி 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் மூடி வைங்க. டேஸ்டியான பீஃப் கறி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி பீஃப் கறி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.